டாங் சென் இவ்வளவு நேரமும் ஃபோங்ஷியை ஒரு பொம்மையைப் போல வைத்து விளையாடினாரோ என்ற சந்தேகம் அவருக்கு எழுந்தது. வெடிப்புகள் தொடர்ந்தன. ஆனால் ஃபோங்ஷியின் அலறல் சத்தம் மெல்ல மெல்ல தேய்ந்து மறைந்தது. ஃபோங்ஷி கொல்லப்பட்டு விட்டான் என்பது அனைவருக்கும் புரிந்தது. அவனது மரணம் மிகவும் கோரமானது. ஒரு சிறு துண்டு சதை கூட முழுமையாக மிஞ்சவில்லை. மேக ஆற்றல் கலைந்தபோது அங்கே விரிசல்கள் நிறைந்த ஒரு எலும்புக்கூடு மட்டுமே எஞ்சியிருந்தது. ஒரு மெல்லிய காற்று வீசியது. அந்த எலும்புகளும் சாம்பலாகி காற்றில் கரைந்தன. மிக கொடூரமான தண்டனை. ஆனால் டாங் சென் எதை பற்றியும் கவலைப்படாமல் கைகளை பின்னால் கட்டிக்கொண்டு அதே புன்னகையுடன் நின்றார். அவர் தனது கையை அசைக்க ஃபோங்ஷியின் சிதைந்த விரல் துண்டு ஒன்று அவரிடம் பறந்து வந்தது. அந்த விரலில் ஒரு ஸ்பேஷியல் ரிங் சேமிப்பு மோதிரம் இருந்தது. மோதிரம் கைக்கு வந்தது. ஆயிரக்கணக்கான கண்கள் திகைத்து நிற்க டாங் சென் அந்த மோதிரத்தை நிதானமாக தனது அங்கிக்குள் மறைத்துக் கொண்டார். யார் பேசுவார்கள்? யாருக்கு பேச துணிச்சல் இருக்கிறது? ஃபோங்ஷியின் நெருங்கிய நண்பனான யுசி தனது நண்பன் கண்முன்னே கொல்லப்பட்டதைக் கண்டு ஆத்திரத்தில் வெடித்தான். ஆ என்று கர்ஜித்தபடி அவன் முன்னே பாய்ந்தான். அசுர மழையே இறங்கி வா, ஈவில் ரெயின் டிசெண்ட். தனது முழு ஆன்மீக ஆற்றலையும் திரட்டி அவன் தாக்கினான். அவன் ஏவிய மழைத்துளிகள் சாதாரணமானவை அல்ல. ஒவ்வொன்றும் ஒரு முஷ்டி அளவு பெரியவை. அவை தரையில் பட்டபோது 10 ஜாங் ஆழமான குழிகளை உருவாக்கின. அதன் வலிமை அனைவரையும் நடுங்க வைத்தது. டாங் சென் பலமாக சிரித்தார். தனது ஆன்மீக உணர்வால் மேகங்களை ஒரு கவசமாக மாற்றி அந்த மழைத்துளிகளை உறிஞ்சினார். அவர் பயன்படுத்தியது ஃபே யுஞ்சு என்ற தனது சொந்த ஆற்றல். டாங் சென் எப்போதும் சூத்திரங்களை விட அதன் சாராம்சத்தையே கவனிப்பார். சூத்திரங்கள் நிலையானவை, ஆனால் மனிதன் உயிருள்ளவன் என்பது அவர் கொள்கை. மேக ஆற்றலை கட்டுப்படுத்தும் வித்தை தெரிந்தால் அதை தற்காப்பிற்கும் பயன்படுத்தலாம், தாக்குதலுக்கும் பயன்படுத்தலாம். அந்த பொன்னிற மழை நின்றபோது டாங் சென் ஒரு சிறு காயம் கூட இன்றி நின்றிருந்தார். என்ன, இது எப்படி சாத்தியம்? யுசி நம்பிக்கையின்றி கத்தினான். அவனது முழு வலிமையான தாக்குதல் டாங் சென்னை தொடக்கூட இல்லை. இப்போது ஒரு முட்டாளுக்கு கூட புரிந்துவிட்டது, டாங் சென்னின் பலத்திற்கு முன்னால் ஃபோங்ஷியும் யுசியும் ஒன்றுமே இல்லை என்று. ஷின்ஹாங்கின் முகத்தில் இப்போதுதான் நிம்மதியான புன்னகை வந்தது. சகோதரர் டாங் இந்த அசுர மேதைகளிடம் தோற்பார் என்று நான் நினைத்ததைக் கண்டு எனக்கே சிரிப்பு வருகிறது என்றார். எப்போதும் கர்வமாக இருக்கும் சி ஜிங்யுன் இப்போது டாங் சென்னை உண்மையான மரியாதையுடன் பார்த்தார். இவரது திறமை ஆழமான கடல் போன்றது. காலம் செல்ல செல்ல இவர் மனித குலத்தின் மிகச்சிறந்த தலைவராக சாவரன் உயர்வார் என்றார். ஷின்ஹாங் அதை ஆமோதித்தார். அதே சமயம் டாங் சென்னை தனது பக்கம் தக்க வைத்துக் கொண்டால் மட்டுமே ஷீ வம்சத்தில் தனது நிலை வலுப்படும் என்பதையும் அவர் உணர்ந்தார். மேலே போர்க்களத்தில் யுசி மிகவும் பலவீனமான நிலைக்கு தள்ளப்பட்டான். டாங் சென்னின் ஒவ்வொரு சாதாரண அடியும் கற்பனை செய்ய முடியாத வலிமையை கொண்டிருந்தது. யுசி ஒரு மேதையாக இருந்தாலும் டாங் சென்னின் அதீத பலத்திற்கு முன்னால் அவனால் தற்காத்து கொள்ளக்கூட முடியவில்லை. இதை பார்த்த அசுரர்கள் தங்கள் கர்வத்தை இழந்தனர். ஒருவரை ஒருவர் அதிர்ச்சியுடன் பார்த்து கொண்டனர். மாறாக தர்ம வழி வீரர்கள் உற்சாகமடைந்தனர். கொல்லுங்கள், உண்மையான வலிமை என்றால் என்னவென்று இந்த அசுரர்களுக்கு காட்டுங்கள். தர்ம வழியில் வீரர்கள் இல்லை என்று நினைத்தீர்களா? இப்போது பாருங்கள் என்று கோஷித்தனர். பாவம் மகான், அவன் ஒரு நல்ல பின்னணியில் இருந்து வந்தாலும் இப்போது அவனும் தகுதியற்ற குப்பை என்ற பட்டியலில் சேர்க்கப்பட்டான். கல்லறைக்கு அப்பால் இருந்து மகான் இதை கேட்டிருந்தால் ஆத்திரத்திலேயே மீண்டும் இறந்திருப்பான். டியான்ஷியின் முகம் இருண்டது. ஒருவேளை யூசியும் தோற்றுவிட்டால் அது அசுர கூட்டத்தின் மனவலிமைக்கு ஒரு மிகப்பெரிய அடியாக இருக்கும் என்று அவன் உணர்ந்தான். லீசி, மீதமுள்ளவர்கள் அனைவரும் ஒன்றாக சேர்ந்து தாக்குங்கள் என்று கட்டளையிட்டான். மீதமிருந்த அசுர மேதைகள் ஒருவரை ஒருவர் பார்த்து கொண்டனர். பின் அனைவரும் ஒரே நேரத்தில் முன்னோக்கி பாய்ந்தனர். இதைக் கண்ட ஷின்ஹாங் ஆத்திரத்தில் கர்ஜித்தார், நீங்கள் மிகவும் கேவலமானவர்கள். அத்தியாயம் 171. ஒருவனுக்கு எதிராக 6 பேர். இது மிகவும் எளிது. அந்த ஒரே கட்டளையில் லேய், தியான், இன்ஷி, வூயி, ஷ்வாங்சி மற்றும் ஷ்வாஷி ஆகிய 6 அசுர சீடர்களும் ஒன்றாக பாய்ந்து பேரழிவை ஏற்படுத்தும் தாக்குதல்களை தொடுத்தனர். ஒரே கணத்தில் எக்ஸியான் பள்ளத்தாக்கின் வானம் பல வண்ண ஒளிகளால் மின்னியது. ஒரு ஆதிகாலத்து மிருகத்தை போன்ற அந்த பயங்கரமான ஆற்றல் டாங் சென்னை அப்படியே விழுங்க தயாரானது. டாங் சென் தனது கையை நீட்டி மேகங்களை வரவழைத்தார். அந்த மேகங்கள் ஒரு திடமான கவசமாக மாறி 6 பேரின் கூட்டுத் தாக்குதலையும் தடுத்தனர். பூம்! இடிமுழக்கம் போன்ற வெடிப்பு சத்தங்களுக்கு மத்தியில் அந்த மேக கவசம் அசுரர்களின் கூட்டு வலிமையை தாங்க முடியாமல் சிதறியது. இருப்பினும் டாங் சென் அந்த அதிர்வை பயன்படுத்தி நளினமாக பின்னோக்கி நகர்ந்தார். அவரது முகம் இன்னும் அதே அமைதியுடனும் பொலிவுடனும் இருந்தது.
வேடிக்கை பார்த்து கொண்டிருந்த தர்மவழி வீரர்கள் ஆத்திரமடைந்தனர். அசிங்கமானவர்களே, ஒரு மனிதனுக்கு எதிராக கூட்டமாக வருகிறீர்களா? உங்களுக்கு தைரியம் இருந்தால் ஒருவனாக மோதி பாருங்கள். எண்ணிக்கையை வைத்து சண்டையிடுவதில் என்ன பெருமை இருக்கிறது? அசுரவழியின் பலம் இவ்வளவுதானா? ஷின்ஹாங் குளிர்ந்த குரலில் கேட்டார். தியான்ஷி, உன் இதயம் இவ்வளவு குறுகியதா? தியான்ஷி பலமாக சிரித்தான். ஆமாம், அப்படித்தான். அதற்கு நீ என்ன செய்வாய்? எங்கள் அசுரவழி வலிமையை மட்டுமே மதிக்கும். நீ எண்ணிக்கையில் குறைவாக இருப்பதற்கு நாங்கள் பொறுப்பல்ல. சி ஜிங்யுன் ஆவேசமாக முன்னோக்கி பாய்ந்தார். அவரது உடலை சுற்றி டிராகன் சி ஆற்றல் சுழன்றது. சகோதரர் டாங், நான் உன்னோடு சேர்ந்து போரிடுகிறேன். டாங் சென் சிரித்தார். உனக்கு பிடித்த எவரையாவது தேர்ந்தெடுத்துக்கொள். மீதமுள்ளவர்கள் அனைவரும் எனக்குத்தான். இந்த வார்த்தைகள் அந்த அசுரர்களை அதிர்ச்சியில் ஆழ்த்தின. திமிர் பிடித்தவனே, ஃபோங்ஷியை கொன்றதால் நீ எங்களுக்கு சமமானவன் என்று நினைக்காதே. ஒருவனுக்கு எதிராக 6 பேர். மரணம்தான் உனது விதி. மழை, இடி, மின்னல், மேகம், மூடுபனி மற்றும் உறைபனி என 6 அசுரர்களும் டாங்சென்னை சூழ்ந்தனர். ஷ்வாஷி தனது கையை அசைத்து ஒரு பனிப்புயலை உருவாக்கி சீஜிங் யுன்னின் பாதையை மறைத்தான். சீஜிங் யுன்னின் முகம் இருண்டது. அவரது டிராகன் ஆற்றல் மீண்டும் சீறி பாய்ந்து அந்த பனிச்சுவரை உடைத்தது. அவர் ஷ்வாஷியுடன் கடுமையாக மோதினார். இருவரும் ஒரு வார்த்தை கூட பேசாமல் தங்கள் உச்சகட்ட வித்தைகளால் தாக்கத் தொடங்கினர். வானமும் பூமியும் நடுங்கின. சூரியனும் சந்திரனும் மங்குவது போல தோன்றியது. மீதமுள்ள 6 அசுரர்களும் கொடூரமாக சிரித்துக்கொண்டே டாங்சென்னை நெருங்கினர். ஷின்ஹாங் இனி சும்மா இருக்க முடியாது என்று உணர்ந்தார். தியான்ஷி, நாமும் சும்மா இருக்க வேண்டாம், வானத்தில் மோதி பார்ப்போம் வா என்று கூறி மேலே பாய்ந்தார். தியான்ஷி உரக்க சிரித்தான். ஹஹா, நான் எதிர்பார்த்ததும் இதுதான். 2 பெரும் உருவங்களும் வானத்தில் மோதிக்கொண்டன. ஒரு சிறிய நிசப்தத்திற்கு பிறகு விண்ணையும் மண்ணையும் அதிர வைக்கும் ஒரு வெடிப்புச் சத்தம் கேட்டது. காற்று சிதறியது. கருந்துளைகள் தோன்றின. ஷின்ஹாங்கின் கண்கள் வெள்ளி நிற ஒளியை உமிழ்ந்த தியான்ஷியை சூழ்ந்தன. அதே சமயம் தியான்ஷியின் உடலைச் சுற்றி ஒரு அசுரக் கடவுளின் பிம்பம் தோன்றி ஷின்ஹாங்கின் இல்லூஷன் ஐ வித்தையை தடுத்தது. சமபலமுள்ள 2 பெரும் வீரர்கள் ஒரு தீர்க்கமான முடிவின்றி போரிட்டனர். மறுபுறம் ஷ்வாஷி எண்ணற்ற பனிக்கோளங்களை உருவாக்கி சீஜிங் யுன்னை தாக்கினான். சீஜிங் யுன் அஸ்யூர் டிராகன் ஆற்றலால் தற்காத்துக் கொண்டு நேரடியாக அவனை தாக்கினார். இப்போது டாங்சென் மட்டும் 6 அசுரர்களுக்கு எதிராக தனியாக நின்றார். சிறுவனே, இப்போது உன் திமிர் எங்கே போனது என்று பார்ப்போம் என்று கத்தினான் யூசி. அவன் தனது கைகளை அசைக்க ஆயிரக்கணக்கான மழைத்துளிகள் ஈட்டிகளைப் போல டாங்சென்னை தாக்கின. டாங்சென் மேகங்களை உருவாக்கி அதை தடுக்க முயன்றார். ஆனால் அந்த மூடுபனி தோன்றிய அடுத்த கணமே கருப்பு நிறமாக மாறிவிட்டது. டாங்சென் ஆச்சரியமடைந்தார். இன்ஷி சிரித்தான். ஹஹா, மேக ஆற்றலை கையாள உனக்கு மட்டும்தான் தெரியுமா? உனது மேகங்களை நான் அசுர மேகங்களாக மாற்றிவிட்டேன். டாங்சென் அந்த அதிர்ச்சியிலிருந்து மீள்வதற்குள் அவரது கால்கள் பனியில் உறைந்தன. உறைந்த சதையின் சுவை எப்படி இருக்கிறது என்று ஷ்வாங்ஸி பலமாக சிரித்தான். எனது ஆற்றல் உனது இரத்த ஓட்டத்தை தடுத்து உன்னை செயலற்றவனாக்கிவிடும். உனது மரணத்திற்காக காத்திரு. வெறும் 3 அசுரர்களின் தாக்குதலிலேயே டாங்சென் சிக்கிக் கொண்டார் என்று அசுர கூட்டம் வெற்றி களிப்பில் கூச்சலிட்டது. லே, தியான் மற்றும் வூயி ஆகியோர் வேட்டையாட காத்திருக்கும் புலிகளைப் போல தயாராக நின்றனர். தர்மவழி வீரர்கள் கவலையில் ஆழ்ந்தனர். டாங்சென்னால் இதிலிருந்து மீள முடியுமா? இதற்கு பதில் விரைவில் கிடைத்தது. டாங்சென் பலமாக சிரித்தார். நான் கொஞ்சம் நிதானமாக இருக்கலாம் என்று பார்த்தேன், ஆனால் இப்போது நான் சற்றே சீரியஸாக மாற வேண்டும் போலிருக்கிறது. அவர் தனது ஆற்றலை திரட்டினார். அவரது கால்களை கட்டியிருந்த பனி சுக்குநூறாக உடைந்து சிதறியது. அடுத்த நொடி உலகையே அழிக்கும் ஒரு பேரழிவாற்றல் அவரிடமிருந்து வெளியேறியது. ஷின்ஹாங் வேஸ்ட்லேண்ட் அனிகிலேஷன். அந்த அழிவாற்றல் போர்க்களம் எங்கும் பரவியது. அது சென்ற இடமெல்லாம் மழைத்துளிகள் மறைந்தன, கருமேகங்கள் சிதறின. இது சரியில்லை, இந்த வித்தை மிகவும் கொடூரமானது, அனைவரும் ஒன்று சேர்ந்து இதை தடுங்கள் என்று லே, தியான் மற்றும் வூயி அலறினர். இடி, மின்னல், மூடுபனி என அனைத்தும் அந்த அழிவாற்றலுக்கு முன்னால் சிதைந்து போனது. டாங்சென் இப்போது தாவோவின் உச்சகட்ட நிலையை எடிந்திருந்தார். அசுரர்கள் எவ்வளவு பலமாக இருந்தாலும் தாவோவின் விதிகளுக்கு முன்னால் அவர்கள் தோற்கத்தான் வேண்டும். டாங்சென் ஒரு மிதியில் மின்னல் வேகத்தில் முன்னேறி யூசிக்கு முன்னால் தோன்றினார். தனது உள்ளங்கையால் ஒரு பலமான அடியை இறக்கினார். அதிர்ச்சியடைந்த யூசி தனது அனைத்து மழைத்துளிகளையும் ஒன்றாக திரட்டி ஒரு நீர்க்கவசத்தை உருவாக்கினான். அவனது அந்த கவசம் எவ்வளவு பலமானது என்றால் ஒரு பேரரசு நிலை வீரன் கூட அதை உடைக்க முடியாது. ஆனால் யுசியின் கண்கள் ஆத்திரத்தில் பிதுங்கின. இருப்பினும் உள்ளுக்குள் அவன் அமைதியாகவே இருந்தான்.
இந்த ஒரு நகர்வை மட்டும் அவன் தாங்கி பிடித்துவிட்டால் மற்ற 5 அசுர சீடர்களும் டாங்ஷனை பின்னாலிருந்து தாக்குவார்கள். அது அவனை கவனத்தை மாற்ற கட்டாயப்படுத்தும் என்பது அவனது திட்டம். துரதிர்ஷ்டவசமாக யுசியின் திட்டம் காகிதத்தில் சரியாக இருந்தாலும் யதார்த்தம் மிகவும் கொடூரமானதாக இருந்தது. மாரல் மார்ஷல் வேதத்தின் அழிவு அத்தியாயம் அவ்வளவு எளிமையானதாக இருக்குமா என்ன? அவனது நீர்க்கவசம் காகிதத்தைப் போல கரைந்தது. அழிவின் சக்தியால் முற்றிலுமாக அரிக்கப்பட்டது. அதற்கு பதிலாக யுசியின் முகம் மிகுந்த திகிலில் கோணலாக தெரிந்தது. இல்லை என்ற பரிதாபகரமான அலறலுக்கு நடுவே மோதிய வேகத்தில் யுசியின் தலை வெடித்துச் சிதறியது. டாங்ஷன் அவனது ஸ்பேஷியல் ரிங்கை பறித்தபோது ஒரு ஆன்மீக ஆற்றலை வெளியேற்றினார். யுசி முற்றிலும் சிதைந்து போனான். மீண்டும் உயிர் பெறவே முடியாதபடி அழிந்தான். எஞ்சியிருந்த 5 அசுர சீடர்களும் அதிர்ச்சியிலும் ஆத்திரத்திலும் உறைந்தனர். தங்களின் கூட்டுத் தாக்குதலுக்கு இடையிலும் டாங்ஷனால் தங்களில் ஒருவனை கொல்ல முடிந்ததை அவர்களால் நம்ப முடியவில்லை. அந்த 5 இதயங்களிலும் ஒரு நடுக்கம் பரவியது. அவர்களின் கர்வமும் திமிரும் ஆவியாகிப் போனது. இதை அவர்கள் தீவிரமாக எடுத்துக்கொள்ளாவிட்டால் அனைவரும் இங்கே மடிய வேண்டியதுதான். யுசியை அழித்த பிறகு டாங்ஷன் மெதுவாக திரும்பினார். உணர்ச்சியற்ற அவரது குளிர்ந்த கண்கள் அவர்களை ஊடுருவின. அடுத்து யார் என்று அவர் கேட்ட விதம் அந்த 5 நிலைகுலைய வைத்தது. அவர்கள் ஒருவரை ஒருவர் பார்த்து கொண்டு தங்களின் வலிமையான ஆன்மீக ஆற்றலை திரட்டினர். பூமியே அதிரும் வெடிப்புச் சத்தங்களுக்கு நடுவே அவர்கள் 5 தங்களின் முழு வலிமையை வெளிப்படுத்தும் அடையாளமாக ஆன்மீக ஆற்றல் ஜுவாரையில் ஜொலித்தனர். அதிக எண்ணிக்கையில் இருந்தும் அவர்கள் இவ்வளவு தூரம் தற்காப்பு நிலைக்கு தள்ளப்பட்டது ஒரு நகைச்சுவையாக இருந்தது. டாங்ஷன்னோ எப்போதும் போல அமைதியாகவும் நிதானமாகவும் இருந்தார். தர்மவழி வீரர்கள் அனைவரும் மௌனத்தில் ஆழ்ந்தனர். இவ்வளவு பயங்கரமான பலம் கொண்ட இந்த மனிதன் யார்? அத்தியாயம் 172. வெல்ல முடியாதவர். அனைத்து அசுர மைந்தர்களும் ஒழிக்கப்பட்டனர். அந்த 5 அசுர மைந்தர்களும் ஒரே நேரத்தில் சீறினர். ஆனால் அவர்களிடமிருந்து வெளிப்பட்டது போர்க்குணம் அல்ல, மாறாக தோல்வியின் தனிமை. 9-fold அசுர கோஷ்டியின் 5 மைந்தர்களும் தோற்கப் போகிறது என்று எனக்கு தோன்றுகிறது என்று ஒரு தர்மவழி வீரன் பெருமூச்சு விட்டான். அவர்கள் தோற்பதை பற்றி அல்ல, அவர்களின் எதிரி மிகவும் வலிமையானவர் என்பதால் அவர்கள் மீது ஒரு பரிதாபம் எழுந்தது. 6 பேர் சேர்ந்து ஒருவனை எதிர்த்தும் ஒரு நொடியில் வேட்டையாடப்படுவது எவ்வளவு சோகமானது! தர்மவழி வீரர்கள் ஒருவித பரிதாபத்தை காட்டினர். ஒருமுறை போர்க்களத்தில் இறங்கிவிட்டால் பின்வாங்குவது சாத்தியமில்லை. அந்த 5 அசுர மைந்தர்களின் விதியும் தீர்மானிக்கப்பட்டுவிட்டது. ஆனால் அந்த பரிதாபம் அசுரர்களின் மான உணர்ச்சியை தூண்டியது. பாழாய்ப்போனது, இறுதி வரை போராடுவோம் என்று கத்திக்கொண்டு லெய் அசுரமைந்தன் முதனில் பாய்ந்தான். வானத்தை அதிர வைக்கும் தெய்வீக மின்னலை தனது கைகளில் ஏந்தி அவன் தாக்கினான். டாங்ஷன் அலட்சியமாக தனது ஒற்றை உள்ளங்கையால் அதை தடுத்தார். டாங்ஷனின் சாகுபடி நிலை இப்போது 5ஆம் நிலையின் உச்சத்தை எட்டியிருந்தது. சி நிலையை அடைய ஒரு அடி மட்டுமே பாக்கி. உள்ளங்கைகள் மோதியபோது இடி முழங்கியது, மின்னங் வெட்டியது. டாங்ஷன் அசையாமல் நின்றார். அவரது அங்கி காற்றில் லேசாக ஆடியது. லெய் அசுரனோ நடுங்கிப் போய் பின்னோக்கி தடுமாறினான். அவனது வாயிலிருந்து ரத்தம் பீரிட்டது. டாங்ஷனின் உண்மையான வலிமையைக் கண்டு அவன் அதிர்ச்சி அடைந்தான். அனைவரும் கொன்றாக தாக்குங்கள் என்று லெய் கத்தினான். மீதமுள்ள 4 தங்களின் பலமான வித்தைகளை ஒரே நேரத்தில் ஏவினர். டாங்ஷன் லேசாக சிரித்தார். அவர்கள் மேதைகள் என்பதால் ஒரு சிறிய அழுத்தத்தை அவர் உணர முடிந்தது. வேறு வழியில்லை. அவர் நிங் ஸ்க்ரோல் வித்தையை பயன்படுத்தினார். பிரபஞ்சமே நிசப்தமானது. காலமும் இடமும் ஒரு கணநேரம் உறைந்தது. அந்த 5 அசுரர்களும் காற்றில் அப்படியே சிலைகளாக நின்றனர். என்ன நடக்கிறது? எங்களால் நகர முடியவில்லையே. நிங் ஸ்க்ரோலின் முழு வலிமையையும் காட்ட விரும்பாத டாங்ஷன் அதன் பாதியை மட்டுமே பயன்படுத்தினார். அவர் தனது நீண்ட வாளை எடுத்து 0 ஆர்ட் மூலம் வீசினார். ஒரே வீச்சில் லெய் அசுரனின் உடல் 2ஆக பிளந்தது. 5வது அசுரனும் மடிந்தான். லெய் வீழ்ந்ததைக் கண்ட தியான், யுன், வு மற்றும் ஷுவாங் அசுரர்கள் ஆத்திரத்தில் தங்கள் ஆன்மாக்களையே எரித்து சக்தியை பெருக்கினர். அவர்களின் வலிமை பல மடங்கு உயர்ந்தது. அவர்கள் ஒவ்வொருவரும் இப்போது யூனிட்டி நிலையை எட்டினர். ஐயோ, அவர்கள் எவ்வளவு பலமானவர்களாக மாறினாலும் நிங் ஸ்க்ரோலுக்கு முன்னால் அவர்கள் ஒன்றுமே இல்லை. அவர்கள் நெருங்கும் போதெல்லாம் காலம் வளைந்தது. டாங்ஷனை அவர்களால் தொடக்கூட முடியவில்லை. டாங்ஷன் தனது வாளை சுழற்ற தியான் அசுரன் ஒளியால் விழுங்கப்பட்டான். 9 அசுரர்களில் இப்போது 6 பேர் முடிந்துவிட்டனர். மீதமிருந்த யுன், வு மற்றும் ஷுவாங் மூவரும் பயத்தில் உயிருக்கு பயந்து ஓட முயன்றனர். ஷின்ஹாங் வேஸ்ட்லேண்ட். டாங்ஷன் அவர்களை தப்பிக்க விடமாட்டார். அந்த மோதிரங்களும் வளங்களும் அவருக்கு மிக முக்கியம்.
அவரது வித்தை யுன் அசுரனை தாக்கியது. அவனது உடல் நடுங்கியது. அவனது இரத்தம், ஆன்மீக ஆற்றல், சதை என அனைத்தும் பயங்கரமான வேகத்தில் சிதைந்து சாம்பலானது. ஒரு நொடியில் அவன் ஒன்றுமில்லாமல் போனான். டாங்சென் மீண்டும் வாளை சுழற்றி 0 ஆர்ட் மூலம் வு அசுரனை தாக்கினார். இல்லை, வு அசுரன் தனது இரத்தத்தை ஒரு சிவப்பு குண்டாக மாற்றி தப்பிக்க முயன்றான். இது அவனது இறுதி தந்திரம். ஆனால் டாங்சென்னின் ஆன்ம வலிமை அபாரமானது. அந்த சிவப்பு குண்டுக்குள் ஒளிந்திருந்த வூவை அவர் மிகச்சரியாக கண்டறிந்தார். அவரது வாள் வு அசுரனின் மார்பை துளைத்து சென்றது. 9 அசுர மைந்தர்களில் 6 பேர் ஏற்கனவே மடிந்து விட்டனர். இதை கண்ட ஷ்வாங் அசுரமைந்தன் ஓடுவதை நிறுத்திவிட்டு அந்தரத்தில் அப்படியே மண்டியிட்டான். ஒரு வெட்கமற்ற அடிமையைப் போல தனது கைகளை முன்னால் நீட்டிய அவனது முகத்தில் போலித்தனமான சிரிப்பு வழிந்தது. மாபெரும் வீரரே, உங்களின் கருணைக்கு எல்லையே இல்லை. தயவு செய்து இந்த அற்ப நாயின் உயிரை மட்டும் பிச்சையிடுங்கள். இந்த காட்சியைக் கண்ட டாங்சென் ஒரு கணம் திகைத்துப் போனார். உலகில் இப்படி ஒரு விசித்திரமா? சாகும் வரை போரிடுவோம் என்று சபதம் எடுத்தவர்கள் இப்போது இப்படி செய்கிறார்களே என்று வியந்தார். வீரரே, நான் சரணடைகிறேன். தயவு செய்து என் கேவலமான உயிரை விட்டுவிடுங்கள் என்று ஷ்வாங் அசுரன் அருவருப்பான முறையில் முகஸ்துதி செய்தான். இதைக் கண்ட 9 அசுர கோஷ்டியின் மூத்த தலைவர் ஒருவர் ஆத்திரத்தில் கர்ஜித்தார். எழுந்திரு, முதுகெலும்பில்லாத புழுவே! தர்மவழி கோஷ்டிகளுக்கு முன்னால் மண்டியிட உனக்கு எவ்வளவு தைரியம்? உன்னை போன்ற கோழைகளுக்கு எங்கள் கோஷ்டியில் இடமில்லை. ஷ்வாங் அசுரனின் முகம் அவமானத்தில் சிவந்தது. ஆனால் உயிர் பிழைப்பதற்காக அவன் எதை பற்றியும் கவலைப்படவில்லை. முதலில் உயிர் பிழைக்க வேண்டும், அதுதான் முக்கியம். உயிர் இல்லை என்றால் வேறு எதுவுமே இல்லை என்று அவன் எண்ணினான். டாங்சென் ஒரு கணம் தயங்கினார். அவர்கள் இருவரும் மட்டும் தனிமையில் இருந்திருந்தால் இவனை தனது ஆன்ம முத்திரை மூலம் அடிமையாக்கி தனது பக்கம் ஒரு கூடுதல் வீரராக சேர்த்திருப்பார். ஆனால் இப்போது ஆயிரக்கணக்கான கண்கள் தங்களை பார்த்து கொண்டிருக்கும்போது ஒரு தர்மவழி வீரனாக தனது நற்பெயரை பாதுகாக்க வேண்டிய கட்டாயத்தில் அவர் இருந்தார். ஒரு அசுரனை தர்மவழி குழுவில் எப்படி சேர்க்க முடியும்? வேறு வழியில்லாமல் டாங்சென் மீண்டும் தனது வாளை சுழற்றினார். ஷ்வாங் அசுரனின் உயிர் பிரிந்தது. சாகும்போது அவனது கண்களில் பெரும் ஏமாற்றம் தெரிந்தது. அவன் உண்மையில் சாக விரும்பவில்லை. இவ்வாறாக 9 அசுர மைந்தர்களில் 7 பேர் மடிந்தனர். இப்போது தியான் மற்றும் ஷூ அசுரன் மட்டுமே எஞ்சியிருந்தனர். இல்லை, இது சரியில்லை. சீஜிங் யூனுடன் போரிட்டுக் கொண்டிருந்தாலும் ஷூ அசுரனின் ஒரு கண் எப்போதும் டாங்சென் மீதே இருந்தது. தனது 7 தோழர்களும் கொல்லப்பட்டதைக் கண்ட அவனது இதயம் பயத்தில் வெடித்து விடுவது போல துடித்தது. அந்த அச்சம் அவனது கவனத்தை சிதறடித்தது. அவனது தற்காப்பு அரண் உடைந்தது. சீஜிங் யுன் சலைத்தவரில்லை. அவரது கண்கள் தெய்வீக ஒளியால் மின்னின. அடுத்த நொடி விண்ணையும் மண்ணையும் அதிர வைக்கும் வைல்ட் டிராகன் பிளாஸ்ட் வெடித்தது. அது பனி மற்றும் உறைபனியை பிளந்து கொண்டு ஷூ அசுரனின் மார்பில் நேரடியாக பாய்ந்தது. பூம்! ஒரு பலமான தாக்கம் எதிரொலித்தது. ஷூ அசுரன் இரத்தத்தை ஒரு ஊற்று போல கக்கிவிட்டு அங்கேயே சுருண்டு விழுந்து மடிந்தான். ஹுஃப் ஹுஃப்! சீஜிங் யூன் மூச்சிரைக்க நின்றார். டாங்சென் மீதான அவரது மரியாதை இன்னும் பல மடங்கு கூடியது. ஒரு அசுரனுடன் போரிடுவதே இவ்வளவு கடினமாக இருக்கும்போது ஒரே நேரத்தில் 7 பேரை எதிர்கொண்ட டாங்சென்னிற்கு எவ்வளவு அழுத்தம் இருந்திருக்கும். ஆனால் டாங்சென்னோ அவர்களை மிக எளிதாக துளைத்து எறிந்துவிட்டார். டாங்சென்னின் பலம் தன்னை விட பல மடங்கு அதிகம் என்பதை அவர் உணர்ந்தார். சகோதரர் டாங், இன்று நாங்கள் உங்களுக்கு பெரும் கடன் பட்டிருக்கிறோம் என்று புன்னகைத்த சீஜிங் யூன் தான் கொன்ற அசுரனின் சேமிப்பு மோதிரத்தை டாங்சென்னிற்கு நன்றி கடனாக தூக்கி எறிந்தார். டாங்சென் அதை பிடித்துக் கொண்டார். அத்தியாயம் 173. போர் முடிகிறது, தப்பியோடுதல். எஞ்சியிருந்த 8 அசுர மைந்தர்களும் வீழ்ந்த நிலையில் வானத்தின் உச்சத்தில் ஷின்ஹாங் பலமாக சிரித்தார். டியான்ஷி, நீ தோற்றுவிட்டாய். ஷின்ஹாங் தனது இல்யூஷனரி பியூப்பிள் ஆற்றலை அதன் உச்சத்திற்கு பயன்படுத்தினார். ஹெவன்லி இல்யூமினேஷன். திடீரென விண்வெளி பயங்கரமாக வளைந்தது. ஒரு மர்மமான கருப்பு நிற நெருப்பு சூனியத்திலிருந்து வெளிவந்தது. டியான்ஷி தனது ஆன்மா, ஆற்றல் மற்றும் உடல் என அனைத்தும் ஒரே நேரத்தில் எரிவது போல வேதனையை உணர்ந்தான். இது என்ன? ஷின்ஹாங் அமைதியாகச் சொன்னார். இதுதான் ஷூர் வம்சத்தின் மிக உயரிய சக்தி. அனைத்தையும் ஒன்றுமில்லாமல் ஆக்கிவிடும் பரலோக ஒளி. வேதனையால் தியான்ஷியின் உடல் துடித்தது. அவனது முகத்தில் மரண பயம் தெரிந்தது. நீ என்னை கொன்றுவிடலாம் என்று நினைக்கிறாயா? ஒருபோதும் முடியாது. தியான்ஷி தனது முழு ஆற்றலையும் திரட்டினான். அவனது உடலுக்கு பின்னால் 3 தலைகளும் 9 கைகளும் கொண்ட ஒரு பழங்கால அசுரக் கடவுளின் பிம்பம் தோன்றியது. அந்த கடவுளின் ஒவ்வொரு கரத்திலும் ஒரு பயங்கரமான ஆற்றல் இருந்தது. டாங்சென்னின் கண்கள் சுருக்கமடைந்தன. அந்த அசுரக் கடவுளிடம் வெளிப்பட்ட ஆற்றல் இதற்கு முன்பு மடிந்த 9 அசுர மைந்தர்களின்
காற்று, மழை, இடி, மின்னல், மேகம், மூடுபனி, உறைபனி, பனி மற்றும் வானம் ஆகிய கூட்டு ஆற்றலாக இருந்தது. இந்த வித்தை எனக்கு பிடித்திருக்கிறது என்று டாங்சன் முணுமுணுத்தார். அந்த அசுர கடவுளின் சக்தியை வெளிப்படுத்தியதால் தியான்ஷியின் உடலின் 9 துவாரங்களிலிருந்தும் இரத்தம் பீரிட்டது. இந்த வித்தையை செயல்படுத்த மிக அதிக ஆன்ம சக்தி தேவை. தியான்ஷியின் தற்போதைய நிலைக்கு அந்த அசுர கடவுளின் 0.5% மட்டுமே அவனால் வெளிப்படுத்த முடிந்தது. இதை செய்வதால் அவனது உடல் அடித்தளம், ஃபவுண்டேஷன் கடுமையாக பாதிக்கப்பட்டு அது குணமடைய குறைந்தது அரையாண்டு காலமாகும். வேறு வழியில்லாமல் சாகத் துணிந்த தியான்ஷி அந்த 9 ஆற்றல்களையும் ஒரு பந்தாக திரட்டி ஷின்ஹாங் மீது வீசினான். பூம்! விண்வெளி வளைந்து சிதைந்தது. காற்று, மழை, இடி, மின்னல் என அனைத்தும் கட்டுப்பாடின்றி சீறின. ஷின்ஹாங் உருவாக்கிய அந்த மாய உலகம் நொறுங்கியது. ஷின்ஹாங் வலியால் கத்தினார். அவரது கண்களிலிருந்து இரத்தக் கண்ணீர் வழிந்தது. அவனது ஆன்மா சிதைக்கப்படுவதற்குள் அவர் தனது ஆற்றலை திரும்ப பெற்றார். உயிர் பிழைத்தாலும் அவர் பருத்த காயமடைந்தார். தியோன்ஷியின் நிலையும் மோசமாக இருந்தது. அவனது அசுரபிம்பம் மறைந்து அவனது ஆற்றல் அதன் மிக குறைந்த நிலைக்கு சென்றது. இருவரும் ஒருவருக்கொருவர் சளைக்காமல் மோதி இருவரும் காயமடைந்தனர். இருந்தபோதிலும் தியோன்ஷியின் காயங்கள் மிக கொடூரமானவை. இனி தங்களால் எதையும் செய்ய முடியாது என்பதை உணர்ந்த தியான்ஷி ஆத்திரத்தில் கத்தினான். பின்வாங்குங்கள்! எஞ்சியிருந்த அசுரர்களுடன் அவன் போர்க்களத்தை விட்டு பப்பி ஓடினான்.